ஹாய் காய்ஸ், பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பிரண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வடைச்சட்டியில் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரண்டை நல்லா போட்டு வணக்கி விடுங்க. நல்லா வந்து பிரண்டை வந்து கலர் மாறணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. பிரண்டை வந்து ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா பசி எடுக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ பிரண்டை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்துட்டு கடலப்பருப்பு 4-5 வரமிளகாய் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. கருகக்கூடாது. அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பூண்டு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி, அப்புறம் உப்பு, எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4-5 பீஸ் வந்து நான் வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இதையும் மாற்றி 2யும் நல்லா ஆற வச்சு ஒன்றா போட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரண்டை சட்னி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.